எங்க போய் சொல்லிக்க நீ எவன் சொல்லிக்க சும்மா வைக்கலாம். நாங்க மாமூல் கொடுத்து தான் வைக்கிறோம். போலீஸ்கார்ட்ட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. எவன் சாராயம் வைக்கலாம், எவன் கஞ்சா வைக்கலாம், எல்லா லிஸ்ட்டும் அவன்கிட்ட இருக்குது. அவனு ஆளுங்கட்சிங்க சரிச்சாச்சு போறானுவ. அரசியல் பக்கப்பலம் இல்லாம எவன் தனிப்பட்ட நபர் வைக்க முடியாது. செங்கல்பட்டுல நடந்தது 6 மாதம் 7 மாதம் தான் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. செங்கல்பட்டு மரக்கோணமும் அன்னைக்கே இவன் அலாட் பண்ணியிருந்தானாக்கா இந்த மாதிரி வாய்ப்புக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும், சம்பவம் நடந்த அன்னைக்கே என்ன பண்ணணும், மரக்காணத்தில் நடந்த அன்னைக்கு 24 மணி நேரம் எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணும். சாராயம் அத்தனை பேர் லிஸ்ட் அவன் போலீஸ்கார்ட்ட இருக்குது. கல்லால் போலீஸ் தெரியாது, எவனும் சாராயம் வைக்க முடியாது, கஞ்சா வைக்க முடியாது. அவனோட எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். எல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான், மேல்மட்டம் யாரும் கிடையாது. எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் மூட தூக்குறவனுங்க, வேற வழிக்கு போறவனுங்க, பெயிண்டிங் பண்றவனுங்க, இவனுங்க தான். இப்ப சமூக வலைத்தளங்கள் என்ன பேசுறாங்கன்னா, இவங்க போய் அவங்க கொழுப்புல குடிச்சதுக்கு அரசு என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தப்பு. அது அரசு ஒழுங்கா இருந்தா ஏன் அந்த மாதிரி நடக்குது, நிர்வாகம் சரியான அந்த மாதிரி நடக்குது. இப்ப இது எக்ஸாம்பிள் 2 வாட்டி ஆகிருக்குது. இங்கே இல்ல போன 6 மாசம் முன்னாடியே மரக்காணம். ஆமா, அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு அன்னைக்கே அலாட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கே சாராய அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. 24 மணி நேரத்துல இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்பயே விட்டானுங்க. அவன் பரப்பாளத்தில் நடந்த அன்னைக்கே பண்ணியிருந்தாக்கா 2வது செங்கல்பட்டு நடந்துச்சு. அங்க 13 பேர், இங்க ஒரு 16 பேர், 32 பேர் செத்தானுங்க. இப்போ ஒரு சமயத்தில் 6 மாசம் முன்னாடி தான். அன்னைக்கே இவனை பிடிச்சி குண்டசாட்டில் போட்டிருந்தா போலீஸ்கார்ட்ட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. எவன் சாராயம் வைக்கலாம், எவன் கஞ்சா வைக்கலாம், எல்லா லிஸ்ட்டும் அவன்கிட்ட இருக்குது. அவனு ஆளுங்கட்சிங்க சரிச்சாச்சு போறானுவ. அவ்வளவுதான். அந்த கோர்ட்டுக்கிட்டே ஆட்டோ நிக்க வச்சுட்டு அங்கேயே மாமூல் வாங்கிட்டு போவான் போலீஸ்காரன். முழுக்க கலால் போலீஸ் தான் இது காரணம். 2வது ஆளுங்கட்சி. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா உங்களே மிரட்டுறாலும் போமா மாமூல் தான் போமாங்கிறோம். இது கவுன்சிலரே அப்படி ஓப்பனாவே அது இல்லாம செய்ய முடியாது. அரசியல் பக்கப்பலம் இல்லாம எவன் தனிப்பட்ட நபர் வைக்க முடியாது. இல்ல அப்ப இந்த பகுதியில் இருக்க அம்மா அப்பாங்களுக்கு எல்லாம் பெற்றவங்களுக்கு குழந்தைய வளர்த்துறதுக்கே பயமா இருக்குமே. ஜாதிக்கிட்டு தான் போறாங்க. கேட்டாக்கா ஆளுங்கட்சிக்காரன் தான். நீ எப்படி சொல்லலாம், அவனுக்கிட்ட சண்டைக்கு போறது, சண்டைக்கு போறது. சரி, அப்ப நீங்க எதிர்கட்சிட்டு போயிட்டு நீங்க இது எம்எல்ஏ சொல்லியாச்சு. எம்எல்ஏ 2 முன்னாடி கம்சல் பண்ணிட்டாப்ல. எவ்வளவு கேர் எடுத்துக்கலையா? கஞ்சாவும் விற்கிறாங்களா? கஞ்சாவும் புழங்குதாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கம் அது கஞ்சாவும் புழங்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆளுங்கட்சி பலம். எல்லாம் பயப்படுறாங்க மக்கள். வேற திமுக அமைச்சர் எந்த அமைச்சர் பொறுப்புல இருக்கு? ஏவா வேலு. அவர் நேற்று வந்து பாத்துட்டு போலாம். இங்க வரல, அங்க ஹாஸ்பிட்டல் சும்மா பேருக்கு குத்திட்டு போடுவாங்க அவனுங்க எல்லாம். அது இல்ல இது இல்ல. உதயநிதி வந்து அப்படியாமா? நைட் வந்தான். அவன் இங்க வரல, ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு அப்படியே போட்டான். அவன் சும்மா கண்காணிப்பாங்களாம். எல்லாம் அரசியல் டிராமா. அதெல்லாம் அவ்வளவு செங்கல்பட்டுல நடந்தது 6 மாதம் 7 மாதம் தான் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. செங்கல்பட்டு மரக்கோணமும் அன்னைக்கே இவன் அலாட் பண்ணியிருந்தானாக்கா இந்த மாதிரி வாய்ப்புக்கு சான்ஸ் கிடையாது. இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறது வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கே திறந்து விட்டாங்க. ஒரே மாசம் தான். ஒரு 21 பேருன்றது கம்மியான எண்ணிக்கை இல்லை. இன்னைக்கு 40 ஆயிருச்சு, 50 ஆயிருச்சா, தாண்டிடுச்சு, 52 தாண்டிடுச்சு. இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு சீரியஸ் கேட்கல. இப்ப சேலத்துல 8 பேர் இருக்காங்க. இப்போ முண்டியம்பாக்கத்துல 4 பேராம். 9 பாடி. பாண்டிச்சேரியில 6 பேராம். இப்ப 10 மணிக்கெல்லாம் பாரி வந்துட்டு இருக்கும் பாருங்க. இப்ப நான் காலையில 6 மணிக்கு போன ஜிஹெச்ல 2 பேர் அவுட்டு. காலையில மலி குத்தி அனுப்பிட்டானுங்க. நேற்று 21 பேர்த்த எரிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் 26 பேர்த்த எரிச்சாச்சு. 5 பேரை பச்சாச்சு. முழுக்க அரசியல் நிர்வாகம், அரசியல் சரியில்லாதான். அரசியல் கைப்பாங்க. ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும், சம்பவம் நடந்த அன்னைக்கே என்ன பண்ணணும், மரக்காணத்தில் நடந்த அன்னைக்கு 24 மணி நேரம் எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணும். சாராயம் அத்தனை பேர் லிஸ்ட் அவன் போலீஸ்கார்ட்ட இருக்குது. கல்லால் போலீஸ் தெரியாது, எவனும் சாராயம் வைக்க முடியாது, கஞ்சா வைக்க முடியாது. அவனோட எல்லா லிஸ்டும் இருக்கும். இப்போ விக்கிற இவரே வந்துட்டு இவ்வளவு கமிஷன் கட்டிங் போகுதுன்னா அப்ப அவன் காய்ச்சறவன் இருந்து கட்டிங் போகாம இருக்கும். அவன் மலையில காய்ச்சறவன் தான் 10% தான் அவன் காய்ச்சான். இவனுங்க 90% இவனால கலக்குறானுவன். லாபம் அதிகமா வருட்டு. பேக்கெட் அதிகமா போடுறது. அது 10 பாக்கெட்னா இது 100 பாக்கெட். நீங்க வந்து வாங்கிட்டு போறவங்க பேக்கெட் உங்க வீட்டுக்கு முன்னாடி போடுறது உண்டா? அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போனோம் பொறுக்கிறதுக்கு. ஆத்துல கொளுத்திட்டு வந்துடுவாங்க. இப்போ கொளுத்திட்டு வந்துருவானுங்க. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கிடக்குங்க. சாலையில இந்த சைடு எல்லாம் கிடக்கும். எல்லாம் கொளுத்திட்டு அந்த பேப்பரை பொறுக்கி வச்சோன்னே செத்துட்டான் நேற்றுக்கு. அந்த கட்சி தெருவில் அதுக்கு ஒரு ஆள் சம்பளம் போட்டு அதுக்கு ஒரு ஆளுக்கு மெயின் அரசியல் காரணம் தாங்க. அரசியல் சப்போர்ட் தான். அரசியல் பணம் இல்லாம தனிப்பட்ட நபர் அவ்வளவு திறமையா வைக்க முடியாது. திருட்டு வர போகுதாமே அவங்க. செல்போன் திருட்டு போயிடறானுங்க. நைட்ல எவன்ட வச்சுட்டு வந்து குடிச்சு போடுறாங்க. ஒரு பொருளுக்கு எந்த மாதிரி பொருள் இருந்தாலும் திருப்பி போடுறாங்க. எல்லா சம்பவமும் நடக்குது. எல்லாமே போலீஸுக்கு தெரியும். போலீஸ் தெரியாத விஷயமே கிடையாது. கலால் போலீஸுக்கும் தெரியும், சிவில் சர்வீஸ் போலீஸுக்கும் தெரியும். கேளாக்கா எங்களுக்கு மேல இருந்து போன் வரல, எங்களுக்கு மேல இருந்து ஆர்டர் வரலங்கிறானுங்க.
கலால் போலீஸ் வந்து அங்கே இருக்குது. இங்கே சுமார் 2-3 கிலோமீட்டர் அண்ணா இருக்குது கலால் போலீஸ். நம்ம சேலம் ரோட்டில் இருக்குது கலால் போலீஸ். இங்கே சிவில் போலீஸ் தான். இங்கே இவங்களுக்கு கொடுத்தாங்க அங்கே போய் கொடுங்க. இருக்கு எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இது? இதாவது ஊருக்குள்ளேயே வச்சு விற்கிறது எத்தனை வருஷமா நடந்துட்டு? 3 வருஷமா. 3 வருஷமா. இவன் என்னைக்கு முதல்ல காணும் அணையிலேருந்து. அதுக்கு யாரெல்லாம் கொடுத்தாக்கா நீ எங்கே போய் சொல்லிக்க, நீ எவன்ட்டு சொல்லிக்க. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா நடக்குது. ஒண்ணு சும்மா விற்கிறோம், நாங்க மாம்பழம் கொடுத்து தான் விற்கிறோம். அதிமுக அரசு நடந்துச்சு, ஆனா இவ்வளவு நடக்குது. அதிமுக இங்க இல்ல, ஆஃப்டர்ல தானுங்க. அவுட்டர் குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தானுங்க. அதிமுக இருக்கும்போது கொஞ்சம் போலீஸும் நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்தானுங்க, அதிகாரிகளும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. சிட்டிக்குள்ளாரே ஓடுறதுல அவனு இந்த ஆத பக்கம் வேலி பக்கம் தான் வைப்பானுங்க. கள்ளக்குறிச்சி இந்த பகுதி மட்டும், ஊராட்சி மட்டும் மொத்தம். ஆமா, இந்த நகராட்சி மட்டும் 21 வார்டு. இது ஊராட்சியில் வருது, மாநகராட்சியில் வருதுங்களா? மாநகராட்சி தான். மாநகராட்சி எத்தனை? 21 வார்டு. 21 வார்டு. இதுல 16 பேர் டிஎம்கே காரன். மேயர் யாரு? மேயர் என்ன பேரு? தலைவர் பேரு சுப்பராயலு. சுப்பராயலு அவன் தான் நகரமன்ற தலைவராக வந்தான். அவன் டிஎம்கே போயிட்டு. எத்தனை? 21 பேர்ல எத்தனை பேர்? 16 பேர் டிஎம்கே வந்துட்டு. 16 பேர் டிஎம்கே. 5 பேர் மட்டும் தான். ஆனால் ஏடிஎம்கே மட்டும் அமமுக 1 5 பேர். 16 பேர் அவனுங்க நிச்சாட்டிங்க. அதனால தான் சேம் பண்றது. டிஎம்கே வரும்போதெல்லாம் அதிகமாக வைப்பானுங்க. அண்ணா திமுக வரும்போதெல்லாம் அந்த மனசார் கூட சரி, மனசாருக்கு எந்த பாதிப்பும் வராது. அது ஊருக்குள்ள வராது. ஆற்றுல காட்டில் வைப்பானுங்க. அதே மாதிரி தான் அதே இந்த கவுன்சிலர் தான் சொல்லுவான், நீ ஏன் குடிக்க போறாங்க அப்படின்னா அவனுக்கு அப்பா தான் பேசுவான் கவுன்சிலர்.